குரங்கும் முதலையும் கதை. ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அதோட பெயரு டிங்கு. அது அங்க வளர்ந்து இருந்த மரத்தில உள்ள ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாளு அந்த ஆப்பிள் மரம் பக்கத்தில இருந்த ஆத்துல பசியோட ஒரு முதலை நீந்தி வந்துச்சு. அங்க மரத்துல இருந்த டிங்கு குரங்க பார்த்து, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் ஆப்பிள் பறிச்சு போடுறியான்னு கேட்டது. அந்த டிங்கு குரங்கு ஆப்பிள் பறிச்சு போட அதை நல்லா சாப்பிட்டு மீதியை தன் மனைவிக்கு கொண்டு போனது. இப்படி தினைக்கும் டிங்கு குரங்கு ஆப்பிள் பறிச்சு போட அதை நல்லா சாப்பிட்டுட்டு தன் வீட்டுக்கும் எடுத்துட்டு போனது அந்த முதலை. இதனால அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்படி அந்த முதலையும் அது மனைவியும் டிங்கு குரங்கு கொடுத்த ஆப்பிள சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த முதலையோட மனைவிக்கு ஒரு விபரீதமான யோசனை வந்தது. அதோட கணவன்கிட்ட, அந்த குரங்கு கொடுத்த ஆப்பிள் இவ்வளவு சுவீட்டா இருந்தா அதோட ஹார்ட் எவ்வளவு சுவீட்டா இருக்கும், அதனால அந்த குரங்கை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் அந்த டிங்கு குரங்கு கிட்ட அந்த முதலை, குட்டி குரங்கே, என் மனைவி உன்னை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறா, நீ என் முதுகு மேல ஏறிக்கோ, நம்ம போலாமமுன்னு சொல்லுச்சு. அந்த முதலை முதுகு மேல ஏறி டிங்கு குரங்கு போகும்போது அந்த முதலை, என் மனைவி உன் ஹார்ட்டை சாப்பிட ரொம்ப ஆசையா காத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் டிங்கு குரங்கு தனக்கு இருந்த ஆபத்தை உணர்ந்தது. உடனே புத்திசாலியா, ஓ அப்படியா, இது எனக்கு தெரியாம போச்சே, நான் ஹார்ட்டை மரத்திலேயே விட்டு வந்துட்டேன், போய் எடுத்து வரலாமான்னு கேட்டுச்சு. அந்த முதலை ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே கரைக்கு டிங்கு குரங்கு குதிச்சு ஓடிச் சென்று, நண்பா, நல்ல வேளை, உன்னை நம்பி உன்னோட போகவில்லை, நீ உண்மையான நண்பனே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிவிட்டது. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது.